ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன சார்ஜரில் இது என்ன சார்ஜரு? ராஜா பிரிவு அப்படிங்கிற சார்ஜரு. ராஜா பிரிவு இந்த சார்ஜரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரண்டில் கொடுத்து பார்ப்போம். என்ன ரிலாக்ஸ் அப்படின்ட்டு கரண்டில் சுருவியாச்சு. மெயின் லைட்டு ஆன் ஆகலை. மெயின் லைட்டு ஆன் ஆகலைன்னா அந்த சின்ன காயில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த சோப்பர் தான் மேக்ஸிமம் ஃபால்ட் வரும். பார்ப்போம், கழட்டி என்னென்ன மாற்றிருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் தான் இப்போ நம்ம கழட்டினது. பேர் வந்து ராஜா ப்ரவுன்னு போட்டுருக்காங்க. பிரபுக்கு வந்து ப்ரவுன்னு போட்டுருக்காங்க. நம்மளுக்கு ராஜா ப்ரவுன்னு போட்டாங்கிறது அவங்க சார்ஜர் தான். இது செனட்லா கம்பெனி. வோல்ட் வந்து 66 வோல்ட் உள்ளது. எப்போ தயாரிச்சு? 2022 தயாரித்தது. இந்த லாஸ்ட்டு வச்சு பார்த்தாயே நம்மளுக்கு ஐஸ் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிங்க, நம்மளுக்கு இப்போ இந்த லாஸ்ட்டும் வச்சாவே போதும். பாயிண்ட்டு வரல, சரிங்களா? நம்ம இப்போ இந்த லாஸ்ட்டும் வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து காட்டவே இல்லை. அந்த லாஸ்ட்டும் வச்சுருக்கோம். பாயிண்ட்டு காட்டலை, சரிங்களா? இப்போ இந்த சென்டரும் அந்த லாஸ்ட் பின் வைப்போம். இப்போ இந்த சென்டரும் இந்த லாஸ்ட் பின் வச்சு பார்ப்போம். அப்போ சென்டரும் லாஸ்ட் பின் வச்சா நம்மளுக்கு பாயிண்ட்டு 301 காட்டுது. ஓகே, அப்போ இந்த ஐசி நல்லா இருக்குது. அதாவது ஐசி நல்லா இருக்குது. இங்கே வர லைனு ஏதோ கட் ஆகிடுச்சு, சரிங்களா? இங்கே வந்து இப்போ இதுக்கு வைக்கும்போது 0 காட்டணும். ஏன்னா இதுக்கு வைக்கும்போது நம்மளுக்கு 0 காட்டலை. 0ல 15 காட்டணும், அப்படி இல்லை 25 காட்டணும். இப்போ இந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். இந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கும்போது நம்ம என்ன காட்டுது? 17 காட்டணும். அப்போ அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் வைக்கும்போது நம்மளுக்கு 17 காட்டணும். ஆனால் இந்த லாஸ்ட்லேயும் வைக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே காட்டலை, 0 காட்டுது. அப்போ நம்மளுக்கு இந்த சென்ட்ரு பின்னையும் இங்கேயும் வைக்கும்போது நம்மளுக்கு மீட்ரு காட்டலை. அப்போ இந்த பின்னில் ஃபால்ட்டு, சரிங்களா? இந்த பின்னு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். இந்த பின்னுக்கு வந்து மேக்ஸிமம் எங்கே வரும்னா, இதுக்கு வந்து 2 டிவிஎஸ் டயர் போடுவாங்க. இதுக்கு ஒரு டிவிஎஸ் டயரு, இதுக்கு ஒரு டிவிஎஸ் டயர் போட்டிருப்பாங்க. அந்த டிவிஎஸ் டயர் தான் நம்ம பார்க்கணும். டிவிஎஸ் டயர் எதுனா இதுதான். இதுக்கு பின்னாடி இருக்கும். நம்ம பின்னாடி பார்த்துருக்கோம். இது கீழே வந்து அந்த டிவிஎஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டிவிஎஸ் டயரில் நம்ம இதுலேயும் வச்சோம்னா, இப்போ இதில் வச்சுருக்கோமா டிவிஎஸ் டயரு வச்சா என்ன காட்டுது? 17 காட்டுது. அப்போ இந்த ஐசி வந்து இந்த ஐசிக்குள்ளே தான் இந்த டிவிஎஸ் டயர். அப்போ இந்த ஐசி நல்லாயிருக்கு, இந்த டிவிஎஸ் டயர் நல்லாயிருக்கு. அப்போ இந்த ஐசி நல்லாயிருக்கு, இந்த டிவிஎஸ் டயர் நல்லா இருக்கானான்னு தெரில. ஆனால் இங்கேருந்து இதுக்கு லைன் வரல. அப்போ இதான் டிவிஎஸ் டயர். இது ஒரு டிவிஎஸ் டயர், சரிங்களா? இப்போ இந்த டிவிஎஸ் டயரில் நம்ம வச்சு பார்ப்போம். சரிங்களா? டிவிஎஸ் டயரில் வச்சாச்சு. டிவிஎஸ் டயர் அங்கே வைக்கும்போது நம்மளாம் காட்டுது 0.2 காட்டுது. அப்போ ஒன்று இந்த டிவிஎஸ் டயர் ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லை இங்கே இந்த வேறு வயரில் ஏதோ கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். அது அப்படியே இருங்க பார்ப்போம். ஒன்று டிவிஎஸ் டயரு போயிருக்கணும், ஆனால் ஐசி போக வாய்ப்பு இல்லை. ஆனால் ஐசி ஒரு சைடு நம்மளுக்கு காட்டுது. நம்ம ஆயுதத்தை சரி ஓகே. இப்போ நம்ம நினச்ச மாதிரியே டிவிஎஸ் டயரில் வந்து ஒரு இடத்துல எரிஞ்சிருக்க மாதிரிக்கு இருங்க. டின்னர் ஊற்றி தொலைச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரியே டிவிஎஸ் டயரு வார வழியில் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நான் பார்த்தாயே உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எரிஞ்சிருக்கா? இது எங்கே வருதுன்னா, அந்த ஐசி ஒரு லைன் வரலன்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த லைன் உள்ளது. அந்த ஐசி வந்து இங்கேருந்து இந்த வழியில் வந்து இந்த டிவிஎஸ் டயருக்கு இங்கே வரும்.
அப்போது அந்த டிவிஎஸ் டயரு நம்மளுக்கு வரல. அப்போ அந்த இங்கே வந்து கட் ஆயிடுச்சு. சில இந்த கட்டானதை எடுத்து நம்ம ஒரு பெட்டு கம்பியை எடுத்து ஒரு வயர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த இது மீட்ரு காட்டுதா இல்லையாங்கிறது தெரியும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, மெயின் லைட் ஆன் ஆகாததுக்கு அதுக்கு வந்து மெயின் லைன் வார லைன் ஒரு லைன் கட் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே 2 லைனுமே கட் ஆகிருக்கு. அப்போ நம்ம 2 லைனுமே ஒரு ஜம்பர் வயர் போட்டு அடிக்கணும். சரிங்களா? பக்கத்துனால ஜம்பர் வயர் போட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம ஜம்பர் வயர் போட முடியாது. சும்மா வயர் மட்டும் நம்ம லென்த் வேறு போட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து பக்கத்துலேயே இருக்கனால இது ரெண்டையும் இப்போ நம்ம போட்டு பார்த்தோம்னா 2 பால்ட்டு. சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம போட்டோம்னா அடுத்தது லைன் வருதா இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜம்பர் வயருக்கு நம்ம கம்பி கொடுத்து பற்ற வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த சைடே வச்சு பார்ப்போம். வச்சோம்னா இந்த சைடு இந்த ஐஸில் வந்து இந்த ஐஸ்லேயும் வீட்டில் லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் வைக்கும்போது நம்ம பாயிண்ட் ஒரே மாதிரியாக காட்டணும். சரிங்களா? இப்போ என்ன பாயிண்ட் எடுக்கணும்? அப்போ எது பால்ட்டுனா இந்த லைன் வரல. அப்போ வராதுக்கு வந்து இந்த லைன் தான் வரலன்னு சொன்னோம். இந்த 2 லைனில் வைக்கும்போது வருது லைனு, இந்த லைன் வரும்போது வைக்க வரல. இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போவும் நம்மளுக்கு வரல. என்ன காட்டுது? 0.2 தான் காட்டுது, 0.1 வைக்க. அப்போ இப்போவும் இந்த லைன் வரல. அப்போ நம்ம இதில் என்ன கொடுத்துருக்கோம்? இப்போ நம்ம ஜம்பர் வயர் கொடுத்துருக்கோம். இந்த ஜம்பர் வயரு இங்கே லைன் வரல. நம்ம அதுக்குனால ஜம்பர் வயர் கொடுத்துருக்கோம். ஆனால் ஐசி இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குமா இருக்குது. இந்த டிவிஎஸ் டயரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐசியை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த ஜம்பர் போட்டவும் நம்மளுக்கு லைன் வரல. அப்போ இந்த ஜம்பர் வந்து இங்கே வருதுன்னா இந்த டிவிஎஸ் டயருக்கு வருது. இந்த டிவிஎஸ் டயரை ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். ஏன்னா இந்த டிவிஎஸ் டயர் வந்து நல்லா இருக்குது. அப்போ இந்த டிவிஎஸ் டயரு நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. இதை ஒன்றா கழட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இதை கழட்டி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா புதுசு போட்டுருவோம். அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஜம்பர் வயர் போட்டுவோம். நம்மளுக்கு ஐசி வந்து வேலை செய்யலைன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த டிவிஎஸ் டயரு தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த டிவிஎஸ் டயரு ஃபால்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த டிவிஎஸ் டயரு இப்போ கழட்டியாச்சு. கழட்டினது இங்கே இருக்குது. சரிங்களா? இதுதான் இப்போ இதில் இந்த டிவிஎஸ் டயரு. சரிங்களா? இந்த டிவிஎஸ் டயர் கழட்டிட்டு அது பதிலாக நான் புதுசாக போட்டிருக்கேன். அதனால தான் அந்த கம்பியை கூட நான் கட் பண்ணாமே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கம்பி தெரியுதா? இது 2. இப்போ இது வந்து புதுசு. அந்த டிவிஎஸ் டயரு பழசு இருந்தது வந்து இது பால்ட்டு. சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு இந்த ஐஸில் வந்து ஒரு சைடு வேலை செய்யலை. நம்ம ஜம்பர் வயர் போட்டுவோம், இங்கே வேலை செய்யலை. அப்போ வேலை செய்யலைங்க என்னன்னா இந்த டிவிஎஸ் டயரு ஃபால்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். டிவிஎஸ் டயரு ஃபால்ட்டு. சப்போஸ் ஒருவேளை இந்த டிவிஎஸ் டயரு நல்லா இருந்திருந்தால் எப்படி இருக்குன்னா இந்த ஐசியை வெளியில் கழட்டி வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா அப்போ இங்கே லைன் வரலைங்கும் போது நம்மளுக்கு டிவிஎஸ் டயரு நல்லாயிருக்கு, லைனும் ஜம்பர் வயர் லைனும் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த ஐசியில் வந்து வெளியில் வச்சு கழட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறது நல்லது. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து கழட்ட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது வந்து டிவிஎஸ் டயர் போட்டிருக்கோம். இப்போ போட்டுவோம். இங்கே லைனு வரலன்னா இப்போ நம்ம இங்கே கொடுக்கும்போது லைன் வரலன்னா கண்டிப்பாக கழட்டி ஆகணும். இப்போ லைன்லாம் கரெக்டாக வருது, நம்ம டிவிஎஸ் டயர் போட்டுவோம். இப்போ இது வேலை செய்யுதுன்னா நம்ம இதை கழட்ட தேவையில்லை. சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம டிவிஎஸ் டயர் போட்டு பார்த்துருவோம். இப்போ டிவிஎஸ் டயர் போட்டாச்சு. இதுதான் நம்ம வந்து அப்போ வச்சதுக்கு வந்து பாயிண்ட் காட்டலன்னு சொல்லியிருந்தோம். சரிங்க, வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே கரெக்டாக வச்சுட்டேன். பாயிண்ட் என்ன காட்டுது? 16 காட்டுது. 16 வந்தாலும் சரி, 15 வந்தாலும் சரி, 17 வந்தாலும் சரி, அதே போல் 20, 25 இப்படி ஏதோ ஒன்று வரும். சரிங்களா? பாயிண்ட். அப்போ இப்போ இந்த ஐசி நல்லாயிருக்கு. இந்த ஐசி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். சரிங்களா? இதுக்கு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ என்ன காட்டுதுங்க? அதே பாயிண்ட்டு 16 கரெக்டாக காட்டுது. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து இந்த டிவிஎஸ் டயர் தான் ஃபால்ட்டு. இதனால தான் இங்கே நம்மளுக்கு இந்த ஐசியை வந்து பாயிண்ட்டு காட்டலை. இப்போ நம்ம இதை மாற்றியாச்சு. ஐசியை கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கரண்டில் போட்டு பார்ப்போம். கரண்டில் போட்டால் வேலை செய்யணும். அப்படி இருங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே நம்ம கரண்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஐசியெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கரண்டில் சுருவ போகிறேன். மெயின் ஆனால் பார்ப்போம். கரண்டு மெயினில் சொருவிட்டேன்.
ஆனால் மெயினில் சொருவிட்டு நம்மளுக்கு சிவப்பு, அதாவது மெயின் லைட் என்னென்னா லேசாக லைட் எரியுது. சரிங்களா? உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியுதானு தெரியல. எனக்கு இங்கே வெளியில் பார்க்கும்போது டேரெக்டாக பார்க்கும்போது லைட் எப்படின்னா லேசாக தான் எரியுது. அதாவது என்னென்னா நம்மளுக்கு பவர் சுத்தமாக கிடைக்கல. அப்போ இன்னொரு ஃபால்ட் ஏதோ ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ இன்னொரு ஃபால்ட் இது. இப்போ லைட் வந்து ரொம்ப அமர்ந்து லைட்டாக தான் எரியுது, பவரே இல்லை இதுக்கு. அப்போ பவரே இல்லைன்னா நம்மளுக்கு மெயின் லைட்டே வரல. அப்போ மெயின் லைட்டு வரலன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த இதுக்கு மேலே டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவோம். அப்படியே ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த இதில் வந்து 350 வோல்ட் பக்கத்தில் இருக்கும். ஓகே, 350 வோல்ட் இல்லை அதில். சரி, இப்போ இந்த மெயின் லைட் வந்து நம்மளுக்கு பவராக எரியணும். நம்மளுக்கு இப்போ எப்படி எரியுதுன்னா சும்மா லைட்டாக மினுக்கட்டாக பூச்சி எப்படி எரிஞ்சால் எரியுமோ அந்த மாதிரி லேசாக தான் எரியுது இந்த மெயின் லைட்டு. அப்போ இந்த மெயின் லைட்டு லேசாக எரியுதுன்னா என்ன காரணமாக இருக்கணும்? ஒன்று இந்த சோப்பர் ஃபால்ட்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபால்ட்டாக இருக்கணும். இல்லை இதில் வர 2 டிஸ்டன்ஸ் ஃபால்ட்டாக இருக்கணும். இல்லை இந்த ஐசியில் ஃபால்ட்டாக இருக்கணும். அப்போ 1 2 3 4 4லேயும் ஃபால்ட்டு வந்தாலும் இங்கே லைட்டு லேசாக தான் எரியும், ஒரு சில வாட்டி சுத்தமாக எரியாது. அப்போ அதுலேயும் இன்னொன்று ஒன்று இருக்குது. 1 2 3 4 சொன்னால் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா நம்மளுக்கு இந்த 4700 டயர் போட்டிருப்போம்ல, இங்கே இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சுவாங்க. அப்போ இதனால தான் அந்த லைட் நம்மளுக்கு ஒழுங்காக எரிஞ்சிருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெளிவாக தெரியுதா? இங்கே ஒரு இடத்துல சால்ட்ரிங் பண்ணது எடுத்துக்கிச்சு. நம்மளுக்கு வந்து மெயின் லைட்டு இங்கேருந்து 240 வோல்ட்டு இந்த இதுக்கு வரும். இதுக்கு வந்துட்டு இந்த டயர் மூலியமாக தான் நம்மளுக்கு இங்கிட்டு வரும் கரண்ட் வந்து. அப்போ இங்கே வாரது கட் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு ஜம்பர் வயர் போட்டு பார்ப்போம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வயரை டேரெக்டாக கூட எடுத்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து பார்த்தோம்னா அப்படியே இருங்க, நம்ம இதை கொடுத்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஜம்பர் வயர் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த டயர்லேருந்து மெயினில் என்ன ஒரு ஜம்பர் வயர் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். சரிங்களா? சார்ஜரு ஏறுதா இல்லையாங்கிறத பார்த்துருவோம். இப்போக்கி இந்த பாட்டை தான் இருக்குது, போட்டு பார்ப்போம். ஏறுச்சுன்னா லைக்கி. இப்போ நம்ம மெயினில் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. ஆனால் கொடுத்தவும் அதே பாட்டு தான் தெரியல. நல்லா பக்கத்துக்கு தெரியாமல் பாருங்கள். கீ லைட்டு வந்து கொஞ்சம் லேசாக இப்போ பாருங்க. இப்போ தெரியுது. கீ லைட்டு வந்து லேசாக பவராக இருக்குது, ஆனால் மேல் லைட்டு பவரு சுத்தமாக இல்லை. திரும்பவும் அதே பிரச்சனை இருக்குது. அப்போ அப்படியே இருங்க பார்ப்போம். ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வேறு எதை பால்ட்டு இருக்கும்போதா ஒன்றை தொட்டா ஒன்றா போயிட்டுருக்கு. சரி, அப்போ இதுக்கு வேறு என்ன ஃபால்ட்டு இருக்கும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5 இது 5 கரெக்டாக பார்த்தோம். சரி, ஓகே. இது கொஞ்சம் வேலை இருக்கும்போதா. சரி, அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சேன். வேறு ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது மெயின் லைட்லேருந்து வர்றது இப்போ தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ காட்டேன் பாருங்கள். இப்போ தெரியுதா? இங்கே ஒரு ஜம்பரு போட்டு ஆகணும். எரிஞ்சு போச்சு. தெரியுதா உங்களுக்கு? இருங்க. ஐயோ, இப்போ பாருங்கள். தெரியுதா? இந்த இடத்துல வந்து தெரியும், நான் கை வச்சுட்டு பார்த்தீங்களா டெஸ்ட்டு. இந்த இடத்துல ஒரு ஜம்பரு எரிஞ்சிருச்சு, இங்கே கட்டாகி இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம இதையும் கொடுத்து பார்த்துருவோம். இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ ஓகேவா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு ஒரு ஜம்பர் வயர் போட்டிருக்கோம். சரிங்களா? எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு ஒரு ஜம்பர் வயர். ஏற்கனவே இங்கே 2 ஜம்பர் வயர் போட்டோம். இப்போ இன்னொரு ஜம்பர் வயர் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம கரண்டில் கொடுத்து பார்ப்போம். ஓகே, வயர் எடுத்தாச்சு கரண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு மெயின் லைட்டு வேலை செய்யுது, அவுட்புட்டு வேலை செய்யுது. அப்படியே அவுட்புட்டு என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துருமா? 2மே போட்டோடனே வந்துருச்சு. 200 1000 வோல்ட்லேயே வச்சுக்குவோம். திடீர்னு ஒரு சில வாட்டி இது கூட வோல்ட் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து 40
1 43 44 39. அப்போ நம்மளுக்கு வந்து மாறி மாறி வருது. அப்போ மாறி மாறி வந்தாலும் நம்மளுக்கு ரோடு கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக 66 வோல்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சார்ஜரில் நான் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம வண்டியில் கொடுத்துட்டு ரோடு கொடுத்து பார்க்கும்போது 60 வோல்ட்டு வருது, 66 வோல்ட்டு. அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சின்ன பால்ட்டு தான் ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ நம்ம வண்டியில் கொடுத்து பார்த்துருமா? ஓகே, அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மெயிலில் கொடுக்க போகிறேன். மெயிலையும் கொடுத்தாச்சு, போட்டாச்சு. ஓகே, அவுட்புட்டு வேலை செய்யுது. ஃபேனு நம்மளுக்கு ஓடலை. ஃபேன் ஓடினா தான் ஏறுதுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஃபேனு ஓட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஃபேனு ஓடுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வெயில் சுள்ளுன்னு அடிக்கிறதுனால. ஆனால் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ எத்தனை பாயிண்ட் ஏறுதுங்கிற பார்த்துருவோம். 1 2 3 பாயிண்ட் ஏறிக்கிட்டு இருக்குது.